ஹே கைஸ், ஜீவா. இந்த வீடியோவில் வந்து எப்பயோ ஒரு வாட்டி யாரோ ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி வெப்சைட்டை ஹேக் பண்ணுறேன்னு சொல்லித்தாங்க, இது டிவைஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோவில் நான் காமனான ஒரு மெத்தடு, லைக் எல்லோரும் யூஸ்வலாக மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அதிகமான வெப்சைட் ஹேக் ஆகுறது இந்த மெத்தடை பயன்படுத்தி தான். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி ஹேக் பண்ணுறேன்ட்டு. நான் உங்களுக்கு அது ரெண்டு இது காட்ட போகிறேன். ஒன்று வந்து லைக் அட்மின் பேனல் பைபாஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து டேட்டா பேஸை டம்ப் பண்ணி அதிலேருந்து இது பண்ணுறதுன்றதை பற்றி. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஓகே, நீங்கள் எல்லாம் எது ஒரு வெப்சைட்டில் போய் ஏதாவது மலிஷியஸாக பண்ணுறதுக்கு முன்னாடி விபிஎன் ப்ராக்ஸி ரெண்டுத்தான் ஏதாவது ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஆர்வ கோளாறில் கவர்மெண்ட் சைட்லலாம் கை வைக்க வேண்டி வரும் நீங்கள். ஸோ அப்படி கை வைக்கும்போது கவர்மெண்ட் சைட்லாம் மோஸ்ட்லி ஐபி எல்லாத்தையும் லாக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஐ மீன் அவங்களோட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா லைக் அட்மின் பேனலுக்குள்ளெல்லாம் போகிறப்போலாம் மோஸ்ட்லி ஐபியை லாக் பண்ணுற இடங்கள் தான் அதுகள் எல்லாமே. ஸோ இதுக்கும் நீங்கள் விபிஎனோ ப்ராக்ஸியோ யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ சின்ன ஒரு அட்வைஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட விபிஎனை கனெக்ட் பண்ண போகிறேன். போலாந்து கனெக்ட் பண்ணோம். ஓகே, நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஸோ கனெக்ட் ஆகுது. Keep it a sec. ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, செக் பண்ணிடுவோம். ஐபி கீக்கு போய் ஓகே, ஐபி இப்போ மாறிடுச்சு. ஓகே, குட். ஓகே, ஸோ இதில் இருக்க வல்னரபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் SQL வல்னரபிள் இருக்குது. லைக் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பிளைண்ட் SQL. அது நீங்கள் இந்த SQL கொரியை ரன் பண்ணுறது மூலமாக பார்க்க முடியும். 1 = 1. ஸோ பார்த்தீங்கன்னா அது டேட்டா வருது. ஸோ பிளைண்ட் SQL இன்ஜெக்ஷன். அடுத்த இன்னொரு இது இருக்குது, இதோட அட்மின் பேனல் அட்மின். ஸோ அட்மினும் இருக்குது, SQL வல்னரபிளாகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இருக்கிறப்போ நாங்கள் என்ன பண்ணலாம், லைக் இந்த SQL வல்னரபிளை பயன்படுத்தி டேட்டா பேஸை டம்ப் பண்ணி அட்மினோட டேபிள் எடுத்து அதில் இருக்க க்ரெடென்ஷியலை வச்சு நம்ம லாகின் பண்ணி அதுக்குள்ளே போய் ஷெல் அப்லோட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லைனா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அட்மின் பேனல் பைபாஸபிளான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்மின் பேனல் பைபாஸபிளான்னு பாருங்கள். லைக் மோஸ்ட்லி சம்டைம் இருக்கும், சில நேரம் இருக்காது. அப்படி இல்லைன்னா நம்ம அட்மின் பைபாஸ் இல்லைன்னா நம்ம டேட்டா பேஸ் டம்ப் பண்ணி அதில் இந்த க்ரெடென்ஷியல் எடுத்து லாகின் பண்ணலாம். ஸோ இது பைபாஸபிள். ஸோ நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு மெத்தட். ஓகே, எனக்கு அந்த வல்னரபிள் இங்கே இருக்குது. ஸோ அது ஒரு மெத்தட். இப்போ நான் மெத்தட் டம்ப் பண்ணணும், இது டேட்டா பேஸ் இது பண்ணும். நான் MySQL SQL மேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன் SQL மேப், இங்கே இருக்குது. ஸோ Python SQL map.py URL, இது வந்து URL லைக் URL வந்து இந்த அண்ட் சைன், இந்த அண்ட் சைன் இருந்துச்சுன்னா கோட்ஸுக்குள்ளே போடுங்க. ஏன்னாடா டெர்மினலில் அண்ட் சைனுக்குன்ற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கோட்டுக்குள்ளே போகிறது நல்லது. ஓகே, எனக்கு டிபிஎஸ்ஸை டம்ப் பண்ணு. ஓகே, இது பிளைண்டுன்றதால நான் குயிட் பண்ணிக்கிறேன். பிளைண்டுன்றதால கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் த்ரெட்ஸையும் போட்டுக்கிறேன். த்ரெட்ஸ் வந்து ஒரு 3 த்ரெட்ஸ் யூஸ் பண்ணேன். ஓகே, என்னோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அனலைஸ் பண்ணுது. சாரி. ஓகே, நீங்கள் பார்க்க முடியும் அது டேட்டா பேஸை ஃபெச் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நான் த்ரெட் வந்து 3ன்னு கொடுத்ததால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த இதில் இருக்க ஒரு டேட்டா பேஸோட நேமில் இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸையும் அது இது பண்ணி, அதாவது எனுமரேட் பண்ணி எடுத்து இது பண்ணும். ஸோ இது நான் த்ரெட்டு 3ன்னு கொடுத்ததால அது கொஞ்சம் அந்த
ஒரே டைமில் 3 ரிக்வஸ்ட் அனுப்பும் த்ரெட்டில். ஸோ அந்த மாதிரினா 3 லேட்டர்ஸ் திரும்பி வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் த்ரெட் கொஞ்சம் உங்களோட கம்ப்யூட்டர் எவ்வளோ த்ரெட் எடுக்குமோ அத்தனை த்ரெட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5க்குள்ளே கொடுக்குறது நல்லது. அதிகமாக கொடுத்தா டெர்மினல் ஃப்ரீஸ் ஆயிரும். சாரி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை டம்ப் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் எந்த டேட்டா பேஸ்ன்றதை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் யூஆர்எல்ல பார்க்க போகிறேன். 4 டேட்டா பேஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாக கிடையாது, டெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சைட்டோட டேட்டா பேஸ் எனக்கு இது வேணும். பார்த்தீங்கன்னா தெரியும், யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஃபூஜி குரா எலக்ட்ரானிக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டொமைனோட மேட்ச் ஆகிற மாதிரி அது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்குது இந்த டேட்டா பேஸ். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, அதை காப்பி பண்ணிக்கிறேன். டிபியில் வந்து டேட்டா பேஸ் நேம் போட்டுட்டு எனக்கு வந்து டேபிள்ஸை டம்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து டேபிள்ஸை டம்ப் பண்ணும். ஸோ த்ரெட் வந்து 3ன்னு கொடுத்ததால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அபவுட்னு ஒரு டேபிள் இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வர நம்பர் வந்து அந்த டேட்டா பேஸ் நேமோட லெங்த். ஓகே, இது வந்து 8, இது வந்து 5 கேரக்டர், இது வந்து 8 கேரக்டர். அடுத்த டேபிளோட நேமோட லெங்த் வந்து 5 கேரக்டர். அட்மின் நினைக்கிறேன். ஆமாம், அட்மின். ஸோ இந்த டேபிள் தான் நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிற டேபிள் நினைக்கிறேன். இதுக்குள்ளே க்ரெடென்ஷியல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஃபெச் ஆகிடும். நான் மறுபடியும் பாருங்கள். ஓகே, டேட்டா பேஸில் எதையும் டேபிள்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிடுச்சு, எனுமரேட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து அட்மின்ன்றது தான் நம்ம பார்க்க போகிறது நினைக்கிறேன். ஓகே, அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் அப்பேரவை கொடுத்து டேபிள் இருக்கிற இடத்துல கேபிட்டல் டி போட்டு டேபிள் நேமை போட்டுட்டு காலம்ஸை பார்ப்போம். காலம்ஸ். ஓகே, இது வந்து இது பிளைண்டுன்றபடியாக அது கேட்குது. இந்த லைக் ஒரு காமன் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. லைக் ஏற்கனவே ஒரு சில காமனான இது காலம்ஸ் நேம்ஸ் இருக்கும். லைக் யூசர் நேம்ன்ற ஒரு காமனான காலம் இருக்கலாம், லைக் பாஸ்வேர்டுன்றது. அந்த மாதிரி நேம்ஸை வச்சு ட்ரை பண்ணிட்டு கேட்குது. இப்போ நோ கொடுத்தனேண்டா எக்ஸிட் ஆயிரும் ப்ரோக்ராம். என்னடா அது பிளைண்டுன்றபடியா எரர் பேஸ்டுனா ஈஸியாக அது எடுத்துடும். ஸோ நான் இப்போ வந்து எஸ்ன்னு கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல. என்னடா இது அதுகிட்ட இருக்கிற டிக்ஷனரி மாதிரி ஒரு ஃபைல்ஸை வச்சு அதை ட்ரை பண்ணும். ஓகே, எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ கேட்குது, ஏதாவது கஸ்டம் வேர்ட் லிஸ்ட் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லாட்டிக்கு அது டிஃபால்ட்டாக இருக்கிறதே நம்ம கொடுக்க முடியும். ஜஸ்ட் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் அது டிஃபால்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கும். ஸோ மொத்தம் 2247 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் நேம்ன்ற ஒரு காலம் இருக்குது, இமெயில்ன்ற ஒரு காலம் இருக்குது, ஐடின்ற ஒரு காலம் இருக்குது. கண்டுபிடிச்சிடுச்சு. லைக் அந்த வேர்ட் லிஸ்ட்டில் வச்சு ட்ரை பண்ணணும், லைக் ப்ரூட் ஃபோர்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, இது முடிகிறதுக்கு டைம் ஆகும். இது 100% வரணும். ஸோ நான் பாஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், 100% ஆகிடுச்சு. ஓகே ஓகே, நமக்கு தேவையானது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு தேவையானது யூஸ் நேம் தேவை, அப்புறம் பாஸ்வேர்டு தேவை. ஸோ தட்ஸ் குட். இப்போ டம்ப் பண்ணுவோம் அதை. ஓகே, டம்ப் பண்ணு. ஓகே, 6 ரிசல்ட் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் இதுவும் டைம் எடுக்கும். 3 வெயிட், இதுக்கும் நம்ம இந்த த்ரெட்டை வந்து 5க்கு வச்சு போவோம். ஐ டோன்ட் நோ, ஏன்னா எனக்கு அதுக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இது ஃபெச் ஆகட்டும். நான் அதுக்குள்ளே இது பாஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, சம்டைம் இந்த ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அதிகமான த்ரெட் வச்சிங்கன்னா
மல்டி த்ரெடிங் வந்து ஸ்டாப் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காகவே இது இதால் சில டைம். ஸோ அதனால தான் அதிகமான த்ரெட் வைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட அளவு த்ரெட் வச்சா போதும். லைக் 3 எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். 3. ஓகே கைஸ், இது ரிட்ரீவல் பண்ணிருச்சு. ஆனால் இப்போ கேட்குது, இதை வந்து ஒரு டெம்பரரி ஃபைலில் இந்த இதை ஸ்டோர் பண்ண கேட்குது. ஃபர்தர் ப்ராசஸிங் லைக் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஹேஷிங் எல்லாத்தையும் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி டிக்ரிப்ட் பண்ணுறதுக்காக நான் எஸ்ன்னு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து டு வாண்ட் கிராக் தி ஓகே அந்த MD5 ஹேஷ் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேஷஸ். ஸோ இது எல்லாத்தையும் டிக்ஷனரி பேஸ்ட் அட்டாக்கை பயன்படுத்தி கிராக் பண்ணட்டுமான்னு கேட்குது. அதாவது SQL மேப்புக்குள்ளேயே பில்டின் டிக்ஷனரிஸ் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி ஸோ அந்த லொக்கேஷன் இங்கே கொடுத்துருவாங்க. நான் எஸ்ன்னு கொடுக்க போகிறேன். டிஃபால்ட்டாகவே எஸ் தான். ஸோ இப்போ கஸ்டம் டிக்ஷனரி இருந்தால் கஸ்டம் டிக்ஷனரி கேட்கும். இல்லாட்டிக்கு நீங்கள் டிஃபால்ட் இதையே யூஸ் பண்ணலாம் பை ப்ரெஸ்ஸிங் என்டர் பண்ணுறது மூலமாக. ஓகே, அடுத்து வந்து டு வாண்ட் டு ஓகே சஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டு మనకి லைக் ஒவ்வொரு பாஸ்வேர்டுக்கு முன்னாடி சஃபிக்ஸ் மாதிரி சின்ன இதுகள் ஆட் பண்ணுறது. ஸோ நான் சொல்கிறப்ப நான் ஆட் பண்ண தேவையில்லை. நோ. ஸோ கிராக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எத்தனை பாஸ்வேர்டு கிராக் ஆகுது இல்லைன்ட்டு. இது சும்மா பேசிக் வேர்ட் லிஸ்ட் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. வேர்ட் லிஸ்ட்டில் டிக்ஷனரி. ஸோ நீங்கள் இங்கே பார்க்க முடியும் இன்ஃபோவில் ஸ்டார்டிங் டிக்ஷனரி பெஸ்ட் அட்டாக் கிராக்கிங். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷார்ட்டாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிராக் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆன்லைனில் இதை பேஸ்ட் பண்ணி கிராக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ நான் பண்ண போகிறேன், ப்ரௌசருக்கு போயிட்டு MD5 ஹேஷ் கிராக்கர்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு இந்த வெப்சைட் ஒரு நல்ல வெப்சைட் நினைக்கிறேன். இந்த வெப்சைட் ஹேஷ் கில்லர். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹேஷஸ் எல்லாத்தையும் அப்படியே காப்பி. ஓகே, ஒன்று ஒன்று தான் காப்பி பண்ணணும் போல். கண்ட்ரோலோட V, கண்ட்ரோலோட V, கண்ட்ரோலோட V, கண்ட்ரோலோட V, கண்ட்ரோல் V, கண்ட்ரோல் V. ஓகே, ஸோ எல்லா ஹேஷையும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதை கிராக் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். சில டைம் ஒர்க் ஆகும் இது. ஸோ ஓகே, சப்மிட். ஸோ ஓகே, மொத்தம் 4 ஹேஷ் கிராக் ஆகிருக்கு, 2 ஹேஷ் கிராக் ஆகலை. ஸோ இந்த ஹேஷ் கிராக் ஆகலை, அட்மினோடு இருக்குது. ஸோ இந்த ஹேஷ் கிராக் ஆகிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹேஷை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ யூசர் நேம் வந்து நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணுறேன். இங்கே அட்மின் பேஜுக்கு போகிறேன். போயிட்டு அந்த அட்மின் இதை பேஸ்ட் பண்ணுறேன் யூசர் நேமில். பாஸ்வேர்டு வந்து இது காப்பி பண்ணுறேன். அதையும் கொண்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு லாகினை கொடுக்குறேன். ஓகே, லாகின் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். லைக் ஒன்று நீங்கள் அட்மின் மேலே பைபாஸ் பண்ணலாம், குவரி போட்டு. அப்படி பைபாஸ் ஆகலைன்னா SQL எரர் SQL இன்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டேட்டா பேஸை டம்ப் பண்ணி அதில் இருக்க யூஸ் நேம் பாஸ்வேர்டை எப்படியாவது எடுத்து லாகின் பண்ணி உள்ள ஷெல் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஷெல் எப்படி அப்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம் இதுக்குள்ளே. ஓகே, அந்த மெயின் வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி போகிறேன். ஸோ இதான் மெயின் வெப்சைட். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேனர் இருக்குது, பேனர் பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி பேனர் அப்லோடபுளாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் பேனரா, இங்கே இருக்குது. ஸோ இதுதான் பேனர் போல். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறது மூலமாக நம்ம ஷெல்ல உள்ள ஆட் பண்ணலாம் போல். ஒரு நியூ பேனர் ஒன்று ஆட் பண்ணுவோம் இல்லாட்டி. ஓகே, டவுன்லோட் 0.php save. ஓகே, allowed extension r.jpg. ஓகே, ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன இப்போ இந்த
ஃபைல் ப்ராசஸ் ஆகலை, நீங்கள் பேஜ் எதுவுமே லோட் ஆகலை, எதுவுமே நடக்கலை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மேபி ஜாவா ஸ்கிரிப்டாக கூட இருக்கலாம் இதோட வேலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஜாவா ஸ்கிரிப்டை டிசேபிள் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி பார்க்க போகிறேன். மேபி ஒர்க் ஆகும். சில டைம் நீங்கள் ஒரு இதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைபாசிங் மெத்தட்ஸ் லைக் ஜேபிகே இருந்துச்சுன்னா லைக் இமேஜ் எக்ஸ்டென்ஷன் அதில் ஆட் பண்ணி அப்புறம் இல்லை டேம்பர் பண்ணலாம், டேம்பர் டேட்டா யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் ஒர்க் ஆகும். சில டைம் ஒர்க் ஆகாமலும் போகும். கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்டை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படி தான் டிசேபிள் பண்ணுறது. டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட்டை கொடுத்தேன்டா. ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அந்த ப்ரோக்கன் இமேஜாக இருக்குது பாருங்கள் இது. ஓகே, இப்படி தான் ஷெல் அப்லோட் பண்ணுறது. இப்போ நம்ம அந்த இமேஜை வந்து நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணோம்டா. ஓகே, இப்படி தான் ஷெல்லை அப்லோட் பண்ணுறது. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் பேசிக்காக லைக் காமன் மெத்தட் SQL இன்ஜெக்ஷன் மூலமாக ஷெல் அதிகமாக அப்லோட் பண்ணுற மெத்தட் தான். ஓகே, தேங்க்ஸ்.